திதிக்கு வந்து ஒரு விதியை மாற்றக்கூட வல்லமை இருக்கு. இந்த அமாவாசைக்கு முன்னோர்களையும் பௌர்ணமிக்கு தெய்வங்களையும் வழிபடணும். லலிதா பரமேஸ்வரியை முதன்மையாக கொண்டுதான் ஸ்ரீ சக்கரம் வந்து வழிபட விஷயம். அந்த ஸ்ரீ சக்கரம் வழிபடும் முறையே ஸ்ரீ வித்யை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதமையில ஸ்ரீ காமேஸ்வரி அம்மனை வழிபடணும். ஸ்ரீ துவிதியை திதிக்கு ஸ்ரீ பக மாலினி அப்படிங்கிற அம்மனை நீங்கள் வழிபடணும். அதை எழுதி அந்த பேப்பரை மேலே குங்குமம் தடவி உங்கள் கையால் எழுத அந்த அம்மன் உங்கள் வசப்பட்டு ஸ்ரீ சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடும். வீட்டில் வழிவழியாக ஏதாவது சாபங்கள் இருந்தாலும் இந்த பெயரை சொல்லிட்டு வரும்போது தீர்ந்து. குழந்தைக்கு பேர் வைக்கிறேன் அப்படிங்கும்போது தசமியில் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா டாக்டர் ஜெயஸ்ரீ பிரசன்ன ஜோதிடர். அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்மா. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இதில் குறிப்பாக நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், வளர்பிறை திதி, தேய்பிறை திதி, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு திதினா என்னன்னே தெரியாது. முதல்ல அந்த திதினா என்ன, அது எத்தனை திதிகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். நம்ம எப்படி நட்சத்திரம், ராசி, கரணம், திதிகள், அடுத்தது நம்மளுடைய பஞ்சபூதங்களுடைய அமைப்பு, இது எல்லாமே சேர்ந்து தான் ஒருவருடைய ஜாதகம். அதில் திதிக்கு வந்து ஒரு விதியை மாற்றக்கூட வல்லமை இருக்குது. நீங்கள் பிறந்ததுலேருந்து நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன பார்க்குறோம்? திதி தான் பார்க்குறோம். என்ன திதியில் பிறந்திருக்காங்க, எந்த திதியில் இறந்துருக்காங்க, இதெல்லாமே பார்க்குறோம். இறந்தவர்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது திதி பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக திதிக்கு வந்து அவ்வளோ பவர். ஏன் அப்படின்னா திதி பார்த்து ஒரு விஷயம் செய்தால் உங்களுடைய விதி மாறும். இது வந்து ஒரு பழமொழி. அப்போது திதி வந்து 30 திதிகள் கிடையாது, 15 திதிகள் மட்டுமே. இந்த 15 திதிகளில் வந்து வளர்பிறையில் பிறந்தவங்க, தேய்பிறையில் பிறந்தவங்கன்னு 2 விஷயம் இருக்குது. இப்போது பிரதமை வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கும் பிரதமை திதி தான், தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கும் பிரதமை திதி தான். அப்போ இந்த வளர்பிறை தேய்பிறைக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அதை சொல்லணுன்னா நம்ம அது ஒரு கான்செப்டாகவே போகும். ஸோ வளர்பிறை தேய்பிறை சொல்லும்போது நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஒரு முடியை வெட்டணுனாலுமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்களா, இது வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்த்து பண்ணு. வளர்பிறைனா வளரும், தேய்பிறைனா அது வளராது, தேஞ்சிரும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது முன்னோர்கள் காலங்காலமாக சொன்ன சில விஷயங்கள். மூக்கு குத்துனா கூட சொல்லுவாங்க, வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்த்து பேசுங்க. மூக்கு குத்துறதுல தேய்பிறையில் தான் மூக்கு குத்தணும், காது குத்துறதும் தேய்பிறையில் தான் குத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் திதிக்கும் சம்பந்தம். இதெல்லாம் வந்து நம்மளோட இப்போ இன்னைக்கு முச்சந்தில நிற்காத அங்கே இதெல்லாம் வந்து அவங்க வாழ்ந்து அனுபவித்து ஒரு விஷயத்தை கடைபிடிச்சது. அதை நம்மளுக்கு வழி வழியாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் இது மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு வளர்பிறை அப்படிங்கிறதும் தேய்பிறை என்பது முக்கியமான விஷயங்கள் தான். அதுக்காக வளர்பிறையிலே எல்லாம் பிறக்க முடியாது. வளர்பிறை ஒன்று இருந்தால் தேய்பிறை ஒன்று இருக்கும். அப்போது ப்ளஸ் மைனஸ் இது இரண்டும் சேர்ந்தாதான் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ப்ளஸ்ஸு சேர்ந்தாலோ மைனஸ் சேர்ந்தாலோ ஒரு பெரிய விஷயங்கள், ஒரு எதிர்வினை, ஒரு வினைக்கு ஒரு எதிர் செயல் உண்டு. அப்போ தான் அந்த காரியம் நல்லா நடக்கும் அப்படின்னு. அப்போ இந்த வளர்பிறையில் ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா, அந்த வளர்பிறையில் குழந்தை பிறந்தால் தேய்பிறையில் நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ தேய்பிறையிலையும் வந்து முகூர்த்த நாட்களெல்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி அவங்க வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வளர்பிறையில் நீங்கள் சப்தமையில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் தேய்பிறை சப்தமை அன்னைக்கு நீங்கள் எது செய்தாலும் எதிர்வினை, அப்போ உங்களுக்கு சிறப்பாக அமையும். இதே நீங்கள் வந்து தேய்பிறையில் வந்து பிறந்திருக்கீங்கன்னா வளர்பிறையில் செய்யணும். ஆப்போசிட் சைடு தானே நம்ம பார்க்குறோம். பார்வை வந்து நமக்கு நம்மே பார்த்துக்கிறது இல்லை. இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ரெண்டுக்குமே நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த திதிகளும் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையில் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அமாவாசை இருட்டு. அப்போ இந்த இருட்டு வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா திதிகளும் என்னது?
உங்களுக்கு ஒரு அமாவாசை இருட்டு, அடுத்து எல்லாமே அப்ப அப்படியே டவுன் ஆயிட்டே வரும். அந்த இருள்மை கம்மியாயிட்டே வரக்கூடியது பௌர்ணமி. இந்த பௌர்ணமி முழு நிலவுல கம்மியாயிட்டே வருது அமாவாசை. இவ்வளவுதான் விஷயம். இந்த அமாவாசைக்கு முன்னோர்களையும் பௌர்ணமிக்கு தெய்வங்களையும் வழிபடணும். ஆமா, இதுதான் கான்செப்ட். அதை விட்டுப்பட்டு ரெண்டு கலந்து நம்ம சில விஷயங்கள் செய்யணும். சரி, அப்போ இந்த வளர்பிறை தேய்பிறை அது கண்டிப்பாக பார்க்கணுமா? இந்த விஷயத்துக்குனால வளர்பிறை தேய்பிறை பார்ப்போம்ல. ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோன்னா வளர்பிறை பார்ப்பாங்க, வளர்ந்துட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லைப்பா இந்த விஷயம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறதை பார்த்தா வந்து தேய்பிரையில் போய் பார்த்து பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் பார்க்கணுமா? அதுதான் அவங்க நல்ல காரியத்துக்கு தான் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்க, வளர்பிறையா தேய்பிரையா, அதுக்கு ஆப்போசிட்டாக பாருங்கள். சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 15 திதிகள் வருது. இந்த 15 திதிகளுமே வந்து வழிபடணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு 15 தேவதைகள் இருப்பாங்க. இல்லை ஒரு ஈஸியாக இவங்களை வழிபடணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இப்போ எல்லாருக்குமே அந்த தேவதைகள் தெரியாது. ஈஸியாக சொல்லணும்னா நம்ம சொல்லுவோம் போய் பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ஸோ இந்த அம்மன் சமயபுரத்தை மண்ணை பாருங்கள், பொட்டம்மனை பாருங்கள், பச்சையம்மனை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன்களை வச்சுட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இவங்களை ஈஸியாக எளிய முறையில் வழிபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் இப்படி சொல்றீங்க. சூரியன் ஒரு நுழைவு, சூரியனின் அடிப்படையில் தான் வந்து இந்த 2 விஷயங்களை பிரிச்சிருக்காங்க. மகரத்தில் நுழையும் உத்தராயண காலத்தை வச்சு தான் இந்த 2 விஷயங்கள் பிரிச்சிருக்காங்க. அப்போ அதை வந்து ஒரு ஜோதிடர்கள் தான் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போ சூரியன் தான் முதன்மை. இப்போது திதிகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஸ்ரீ சக்கரம் லலிதா பரமேஸ்வரியை முதன்மையாக கொண்டு தான் ஸ்ரீ சக்கரம் வந்து வழிபட விஷயம். அந்த ஸ்ரீ சக்கரம் வழிபடும் முறையை ஸ்ரீ வித்யை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ வித்யை. அப்போ இந்த ஸ்ரீ வித்யை அப்படிங்கிறது நித்திய கல்யாணி அப்படிங்கக்கூடிய ஒரு பேரும், நித்திய கமலம்ங்கிற ஒரு தெய்வத்தால் சூழப்பட்டது. அப்போ இந்த தெய்வங்கள் வந்து 5 முகத்துடைய நட்சத்திரங்கள் அடிப்படையில் 5 தெய்வங்களா வெளிவட்டத்தில் இருக்காங்க. அவங்களுடைய உருவங்களா 16 திதிகள் உதிக்கப்பட்டது. சிறப்பு. புரியுதுங்களா? அப்போ பஞ்சபூதங்கள்னா எல்லாமே 5 தான். அந்த 5ல் தான் உதிக்கப்பட்டது வந்து 16 திதிகள். அந்த 16 திதிகள் சுக்லபட்சத்தில் சூரியனுடைய நுழைவுப்படி தேய்பிறை வளர்பிறையாக பிரிக்கிறாங்க. சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் இதில் வந்து வளர்பிறைன்னு சொன்னாலே பிரதமை அப்படின்னு சொன்னோம்னா பிரதமை திதியை வழிபடுறதுக்கு எளிமையான கடவுள் யார் இருக்கா? இப்போ நம்ம அமாவாசைக்கு அப்புறமா கொண்டு வரதெல்லாமே வந்து வளர்பிறைன்னு சொல்கிறோம். அப்போது அமாவாசையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள வந்து நம்ம முன்னோர்களுக்கு வழிபடுறது. அதில் வந்து அம்மன்கள் வந்து உள்ளே வருவது கிடையாது. அப்போ அமாவாசைக்கு அடுத்த நாள் அப்படிங்கிறது முதல் திதி பிரதமை. அப்போ இந்த பிரதமையில் ஸ்ரீ காமேஸ்வரி அம்மனை வழிபடணும். ஸ்ரீ காமேஸ்வரி. இந்த பெயர்களெல்லாம் வந்து யாரும் உச்சரிக்கிறதே கிடையாது. சரி, இப்போ இந்த அம்மன் எங்களுக்கு எங்கேனே தெரியாது, எப்படி வழிபடணும்னு கேட்டால் நீங்கள் ஒரு தட்டில் குங்குமம் பரப்பி அந்த குங்குமத்தில் ஸ்ரீ காமேஸ்வரி அப்படின்னு நீங்கள் ஒரு 2 முறை எழுதுங்க தினந்தோறும். அப்போது அந்த காமேஸ்வரி அம்மன் யார்? ஸ்ரீ சக்கரத்தின் வடிவம். மெயினான விஷயம் ஸ்ரீ சக்கரத்தின் வடிவம். அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வங்கள் தான் நித்யா. அப்போ அந்த நித்தியிலிருந்து சில விஷயங்கள் வந்து உதிக்கப்பட்டது தான் வந்து திதிகள். அந்த ஒவ்வொரு திதிக்கும் இந்த அம்மனுடைய அம்சங்கள் தான் இவங்க. அதில் பிரதமை திதிக்கு ஸ்ரீ காமேஸ்வரி அம்மன். வளர்பிறையை தொடர்ந்து அடுத்த திதி பார்த்தா த்விதியை. இந்த த்விதியை திதிக்கு எந்த அம்மனை வழிபடணும்? இந்த திதிக்கு பகமாலினி. பகமாலினி. எந்த அம்மனுக்கும் ஸ்ரீ போட்டுக்கோங்க. ஸ்ரீ பகமாலினி. பகமாலினி. நம்ம லாஸ்ட்ல நமக்குன்னு போட்டுக்கலாம், இல்லாட்டி இது மட்டும். ஸ்ரீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த த்விதி திதிக்கு ஸ்ரீ பகமாலினி அப்படிங்கிற அம்மனை நீங்கள் வழிபடணும். நான் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் அந்த பேரை 2 இல்லை 11 முறையும் குங்குமத்தில் எழுதி ஒரு பேப்பரில் கூட அந்த பேரை எழுதிக்கோங்க. அதை எழுதி அந்த பேப்பரை மேலே குங்குமம் தடவி உங்கள் கையால் எழுத அந்த அம்மன் உங்கள் வசப்பட்டு ஸ்ரீ சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடும். சிறப்பு. ஸ்ரீ சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம உடம்புல ஸ்ரீ சக்கரம் இருக்கு, அந்த மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகிடும். இதுக்கு தான் இந்த வித்தியாசமான பெயர்களை கொண்ட அம்மனை எடுத்திருக்கோம். வளர்பிறையை தொடர்ந்து திருதியைனா எந்த அம்மனை எளிமையா வழிபடணும்? நித்யக் லின்னை. ஸ்ரீ நித்யக் லின்னை. இந்த அம்மனை
திருதியை அன்னைக்கு வழிபடணும். அது யாருன்னா திருதியை நட்சத்திர திதியில பிறந்தவங்க. இந்த திருதிக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு, அட்சய திதி. அக்ஷய திருதி. ஓகே. அப்போ அட்சயம் என்றால் என்ன? எடுக்க எடுக்க குறையாதது. அப்போ மணிமேகலை கையிலையும் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போனப்போ அவங்க கையிலையும் கிடைச்சது பரமாத்மாவோட அம்சம். அப்போ இந்த திருதியைக்கு பரமாத்மாவோடைய அம்சம் நிறையா இருக்குது. அது 3வது திதி. இந்த திதியில் யார் பிறந்தாங்களோ அவங்க கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். சதுர்த்தி திதியை பொறுத்த வரைக்கும் எந்த கடவுளை எளிமையாக வழிபடணும்? ஸ்ரீ பேருண்டா. நான் ஏன் இந்த நின்று சொல்கிறேன்னா, வாயிலே நுழையாதவங்களுக்கு ஸ்ரீ பேருண்டா, ஸ்ரீ பேருண்டா அப்படிங்கிற ஒரு தெய்வம். இவங்க ஸ்ரீ சக்கரத்திலிருந்து உருவான ஒரு அம்சங்கள். ஓகேங்களா? அப்போ இந்த திதிக்கு அது விசேஷமான ஒரு பலன் கொடுக்கும். யாரெல்லாம் இந்த திதிகளுடைய பேரை எழுதி வழிபடுறாங்களோ ஸ்ரீ சக்கரம் வேலை செய்யும். வளர்பிறையை தொடர்ந்து அடுத்து பஞ்சமை திதிக்கு எந்த கடவுளை எளிமையாக வழிபடலாம்? வன்னி வாசினி. ஸ்ரீ வன்னி வாசினி. அப்போ எப்பவுமே இந்த ஸ்ரீ சேர்த்திக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது உண்டு. பஞ்சமி அப்படின்னு பஞ்சமெல்லாம் பறந்தோடிடும். சரிங்களா? அப்போ இந்த பஞ்சமி திதியில பிறக்கிறவங்க நீங்கள் இப்போ நாகப்பஞ்சமி இருக்குது. அப்போ நாகப்பஞ்சமி அப்படிங்கிறது ஒரு மாதத்தில் வரக்கூடிய. அப்போ நாகப்பஞ்சமின்னா உங்களுடைய வீட்டில் வழிவழியாக ஏதாவது சாபங்கள் இருந்தாலும் இந்த பெயரை சொல்லிட்டு வரும்போது தீர்ந்து. வளர்பிறை திதியை பொறுத்த வரைக்கும் சஷ்டி திதி அன்னைக்கு எந்த கடவுளை எளிமையாக வழிபடணும்? மகா வஜ்ரேஸ்வரி. ஸ்ரீ மகா வஜ்ரேஸ்வரி. சஷ்டி யாருங்க? ஆதிக்கம் உடையவங்க. அப்போ இந்த சஷ்டியில் பெண் பிறந்து, ஏன்னா இந்த தெய்வங்கள்லாம் பெண் வடிவம், பெண்களுக்கு ரொம்ப அற்புத பலன். வீட்டோடு அடங்கி இருக்கிறவங்க, வெளி உலகத்துக்கு நான் எட்டியே பார்க்கலைங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி திதிகள் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அப்போ வஜ்ரத்தை கையில் எடுத்தால் எதிரிகள் வீழ்வாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த சஷ்டியில் பிறந்தவங்க. இவங்க அந்த குங்குமத்தை வச்சு பேர் எழுதிட்டு வரும்போது இவங்களுக்குள்ள தைரியம், வீரியம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். வளர்பிறை திதியை பொறுத்த வரைக்கும் சப்தமி திதி அன்னைக்கு எந்த கடவுளை எளிமையாக வழிபடலாம்? சிவதூதி. சிவதூதி. ஸ்ரீ சிவதூதி அப்படிங்கிற கூடிய ஒரு கடவுளை அவங்க வழிபடனா, அந்த வழிபட்டு வரும்போது அவங்களுடைய சப்தமி திதி ரொம்ப வலிமை பெறும். அப்போ சப்தமி, அஷ்டமி ஒரு விஷயம் எப்படி வலிமையாக இருக்கோ அதே மாதிரி சப்தமியும் வலிமையான ஒரு திதி. இந்த திதியில் பிறந்தவங்க இதை செய்யும்போது அடிக்கடி கால்கள் மரத்து போகும், கைகள் மரத்து போகும், உடம்புல ஒரு விதமான ஒரு மரப்புத்தன்மை இருக்கும், அது சரியாயிடும். வளர்பிறை திதியில அடுத்து அஷ்டமி திதிக்கு எந்த கடவுளை எளிமையாக வழிபடலாம்? ஸ்ரீ ஸ்வரிதா. இத் போட்டு வா போட்டு ரீ போட்டு தா. ஸ்வரிதா. ஓகே. அப்போ இந்த திதியில பிறந்தவங்க அஷ்டமி இல்லையா? அப்போ இந்த அஷ்டமி அப்படின்னா என்ன அப்படின்னா, தேய்பிர அஷ்டமி, வளர்பிற அஷ்டமி. அப்போ அஷ்டமி நாள் என்னன்னா, ஒரு கடவுள்களுக்கு ஒரு நாளாவது லீவ் வேணும் இல்லையா? அப்போ அவங்களுடைய வலிமை கொஞ்சம் குறையக்கூடிய நாள் அஷ்டமி. அதனால தான் அந்த நாளில் பெருசாக எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களில் இந்த மாதிரி தெய்வங்கள் வழிபடும் போது பவர் அதிகம். பைரவரையும் வழிபடணும். அதனால தான் பைரவரை தேடி அவங்க அஷ்டமியில் போகிறாங்க. வளர்பிறை திதியை பொறுத்த வரைக்கும் நவமி திதி அன்னைக்கு எந்த கடவுளை எளிமையாக வழிபடலாம்? நவமி குல சுந்தரி. ஸ்ரீ குல சுந்தரி. ஸ்ரீ குல சுந்தரி. இந்த தெய்வத்துடைய பெயர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க ரூப வடிவத்தில் கிடையாது, ஜோதி வடிவத்தில் இருக்காங்க. இவங்க பஞ்சலோக தகுட்டில் இருக்காங்க, ஸ்ரீ சக்கரத்தில் இருக்காங்க. புரியுதுங்களா? இன்ன வரைக்கும் நம்ம ஸ்ரீ சக்கரம் பார்த்தீங்கன்னா பூமியோட முழு பரப்பளப்பையும் நம்மளுடைய ஸ்ரீ சக்கரத்தில் அடங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு முக்கோண குறியீடும் ஒவ்வொரு தெய்வத்தை குறிக்குது. சிறப்பு. அப்போ இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா காமதேனு. அப்போ ஒரு குலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் யாருன்னா காமதேனு. அதனால காமதேனையும் இவங்க வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். வளர்பிறை திதியை பொறுத்த வரைக்கும் தசமி திதியில எந்த கடவுளை எளிமையா வழிபடலாம்? ஸ்ரீ நித்யா. நித்யா. அப்போ நித்திய கல்யாணி அப்படின்னு சொன்னா என்னைக்கும் நீங்க தீர்க்காயுசா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தம். ஸ்ரீ நித்யாங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை அவங்க எழுதி வழிபடணும். தசமினா காளி
ஒரு வனத்தில் இருக்காங்க இல்லையா, வன பத்ரகாளி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மனுக்கெல்லாம் வந்து தசமி திதி ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து ஒரு காது குத்துறேன், நான் போய் வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிறேன் அப்படிங்கும்போது தசமியில் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம். ஏன்னா அஷ்டமி வந்து ஒரு பிடிப்பை பிடிச்சிக்கும், நவமி கொஞ்சமாக பிடிப்பை தளர விடும், தசமியில் ஓப்பன் ஆகிடும். அப்போது ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்னா அது பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த தசமி பிடிப்புலேருந்து வெளியில் வரும்போது ஃபஸ்ட் அட்டம்ப்ட் சிறப்பு. அது வந்து பண்ணும்போது அற்புதமாக அவங்களுக்கு வேலை செய்யும். வளர்பிறை திதியை பொறுத்த வரைக்கும் ஏகாதசி திதி அப்போ எந்த கடவுளை எளிமையாக வழிபடலாம்? ஏகாதசி வந்து நீல பதாகா ஸ்ரீ நீல பதாகா அப்படிங்கக்கூடிய ஒரு தெய்வத்துடைய பேரை சொல்லணும். அப்போது இந்த திதிக்கு ஒவ்வொரு திதிகளுக்கும் வலிமை இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது தான் அவங்களுடைய அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய மூலாதாரமும் உங்களுடைய அந்த ஸ்ரீ சக்கரமும் வேலை செய்யும். வளர்பிறை திதியை பொறுத்த வரைக்கும் துவாதசி திதிக்கு எந்த கடவுளை எளிமையாக வழிபட? துவாதசி ஸ்ரீ விஜயா. துவாதசி திதியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த திதியில் தான் வந்து சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்தை உண்ணது. நந்திக்கு அந்த நந்தியோடைய அந்த 2 குளம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் தேவர்களுக்கு காட்சி அளித்தது. கண்ணப்பர் சிவனுக்கு கண் கொடுத்து, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த திதியில் இருக்குது. அப்போ ஸ்ரீ விஜயா அப்படின்னா எல்லா காரியங்களும் இவங்களுக்கு விஜயமாயிடும். அப்போது ஒரு விஜயம் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஜெயிக்கிறதுக்கு போகிறோம். ஜெயிக்கிறதுக்கு போகிறப்பெல்லாம் உங்கள் திதி இது இல்லைன்னாலும் இந்த திதியில் போங்க, சிறப்பு. சூப்பரான ஒரு விஷயங்களும் கிடைக்கும், விஜயமாக வெளியில் வருவீங்க. வளர்பிறை திதியை பொறுத்த வரைக்கும் திரியோதசை திதி அன்னைக்கு எந்த கடவுளை எளிமையாக வழிபட்டா சிறப்பாக இருக்கும்? இந்த திரியோதசி திதி பார்த்தீங்கன்னா சர்வ மங்களம், ஸ்ரீ சர்வ மங்களா. அப்போ இந்த ஸ்ரீ சர்வ மங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு தேவதையை வழிபடுறீங்க, இதிலே என்ன இருக்குது, சர்வமும் மங்களம் ஆகும். அப்போ இந்த திரியோதசியிலையும் புராணங்களுக்கும் தேவர்களுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப ஒரு ஒற்றுமை இருக்குது. போராட்டம் ஆனால் ஒரு விடிவு வெற்றின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இந்த திதியில் தான் நடந்தது. சிவபெருமானுடைய அனைத்து கதைகளும் இந்த திதியில் தான் நடந்தது. நிறைய உயிரினங்கள் வந்து வந்ததும் இந்த திதியில் தான். சிறப்பு. அப்போ அவங்க வீட்டில் என்னாகும், நிறைய விஷயங்கள் மங்கள காரியம் நடக்கும், உற்பத்தி பலன் இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு தோட்டம் துறவு வச்சு தானியங்களை விளைவித்தால் அது நல்ல விளைச்சலாக அமையும். வளர்பிறை திதியை பொறுத்த வரைக்கும் சதுர்தசி திதிக்கு வந்து எந்த கடவுளை எளிமையாக வழிபட்ட சிறப்பாக இருக்கும்? ஸ்ரீ ஜுவாலா மாலினி. ஜுவாலா மாலினி. இந்த சதுர்தசி திதியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜுவாலா மாலினியை வந்து பேரை எழுதி வழிபடுங்க. இந்த சதுர்தசி அப்படிங்கிறதே வந்து கஷ்டங்களே போக்கக்கூடிய ஒரு திதி. அந்த திதியில் இது பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சோகமாக இருக்கிறவங்க போதெல்லாம் பார்த்திங்கன்னா சதுர்தசி திதியில் போய் சிவபெருமானை வழிபடும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய திதியும் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ அமாவாசைக்கான அந்த வளர்பிறைக்கான திதி, வளர்பிறை திதியில் வர்றதுக்கு வந்து எந்த கடவுளை, எந்த தேவதைகளை, எந்த கடவுளை வந்து நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிறத எளிமையாக சொல்லிட்டீங்க. ஆனால் பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய விஷயங்கள் பௌர்ணமி அன்றைக்கி தான் பண்ணுவாங்க. கோயிலில் இருக்க கடவுள்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள், அந்த பௌர்ணமிலையும் அந்த 15 திதிகள் இருக்குது. அந்த 15 திதிகளுக்கும் இதே போல் எளிமையான தெய்வங்கள் இருக்காங்களா வழிபடுறதுக்கு? திதிகள்லையும் 15 திதிகளில் பௌர்ணமியும் இருக்குது. பௌர்ணமியும் திதிகள் தான். அது 15வது திதி பௌர்ணமி. அந்த 15வது திதி பௌர்ணமிக்கு குபேரனுடைய மனைவி பேர் சித்ரா தேவி. அவங்க தான் இவங்களுக்கு தேவதை. அப்போது என்னாகும், பௌர்ணமியில் எது செய்தாலும் முழு நிலவு போல் குபேரனோட வயிறு எப்படி இருக்குங்க, பெருசாக இருக்குது. அதுதான் பௌர்ணமி. அப்போ அந்த பௌர்ணமி நிலவு எப்படி பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ குபேரனை போல் வாழணும் அப்படின்னா பௌர்ணமிக்கு தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு விசேஷம் பண்ணணும். அப்போ இந்த பௌர்ணமியில் பிறந்தவங்களா பௌர்ணமி பூஜையை கும்பிட்டா அவங்க குலதெய்வம் வந்துடும். அந்த நைட்டு வந்துட்டு ஒரு பூஜை பண்ணுவாங்க. பௌர்ணமி நிலவு வரும்போது வெள்ளை பொங்கல் வச்சு விளக்கேற்றி தீபமெல்லாம் காமிச்சு பத்தியெல்லாம் பொருத்தி பூஜை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கண்டிப்பாக. பௌர்ணமி 12 பௌர்ணமி இருக்குது வருஷத்தில். அதில் சித்ரா பௌர்ணமின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்மளுடைய ஒரு பிரபஞ்ச சக்தி வந்து அதிக ஆற்றலோடு இருக்கும். இந்த திதிகள் எப்படி வலிமை பெறுது அப்படின்னா பௌர்ணமியிலேருந்து வருது. திரும்ப திரும்ப சர்க்குல் ஆகிட்டே வரும்போது இந்த பிரபஞ்ச ஆற்றல் பௌர்ணமியில் வந்து எங்கே விழுகும் அப்படின்னா உச்சந்தலை
உச்சாணி கொம்பு மலை மேல், இதை தான் சொல்லுவாங்க. அதனால தான் கிரிவலம் போகிறாங்க. அப்போ இந்த கிரிவலம் போகும்போது அதிக ஆற்றல் வந்து அந்த மலைகளுக்கு இருக்கும். அங்கே போகும்போது நம்மளுடைய வினைகள் எல்லாம் வந்து நல்ல அமைப்பாக மாறுங்கிறது தான் கிரிவலம் போகிறோம். அதில் சித்ரா பௌர்ணமியை கொண்டு வந்தோம் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமிங்கிறது சித்திரகுப்தனே நம்ம வந்து வழிபடுவது தான் சித்ரா பௌர்ணமி. அப்போ சித்திரகுப்தன் யார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கணக்கர். சித்திரகுப்தன்கிறது கணக்கர். அப்போ இந்த சித்திரை மாசத்துல தானே புது கணக்கு எழுதுறீங்க. அப்போ புது கணக்கு எழுதுறது வந்து சித்திரகுப்தனால தான். அப்போ அவருக்கு தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமதேனு. அவருடைய தாய் வந்து காமதேனு. காமதேனுடைய வயிற்றில் தான் சிவபெருமான் வந்து சித்திரகுப்தனை பிறக்க வச்சாங்க. அப்போ அந்த காமதேனுக்கு அத்தனை தெய்வங்கள் அம்சமும் இருக்குது, சித்திரகுப்தனுக்கும் அந்த தெய்வ அம்சம் இருக்குது. உங்களுடைய காலத்தை அப்படியே மாற்றி அமைக்கணும்னா சித்திரகுப்தனை வழிபடுறது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது. வளர்பிறை திதியாக இருக்கட்டும், தேய்பிறை திதியாக இருக்கட்டும், நீங்கள் சொன்னீங்க அந்த 15 திதிகளுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு தெய்வம் சொன்னீங்க. ஒவ்வொரு தெய்வத்தோட பேருமே வந்துட்டு யாராலும் ஈஸியாக சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு தேவதைகள்னே சொல்லலாம். ஸோ அதே போல தான் வளர்பிறைக்கு சொன்னது போல தான் தேய்பிறை திதிக்கும் அதே தெய்வத்தை தான் வழிபடணுமா, இல்லை ஏதாவது வேறு தெய்வங்கள் இருக்காங்களா? தேய்பிறை வளர்பிறை ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே தெய்வங்கள் தான். அவங்க சர்க்கிள் இந்த காலத்தில் வரும்போது ஒரு வேலையும் திரும்ப நம்ம சர்க்கிள் வரும்போது வேலையும் செய்கிறாங்க. ஆனால் 2 திதிகளுக்கும் ஒரே விஷயங்கள் தான். இப்போ வந்து அதி தேவதைகள் வேற, கடவுள்கள் வேற. அப்போ நம்ம வந்து கடவுள்களாக வந்து இந்த திதிக்கு இந்த கடவுள்னு சொல்கிறோம். ஆனால் தேவதைகள் வந்து ரொம்ப இன்னும் அற்புதம். தேவதைகள் நம்மளோடையே வாழ்ந்துருவாங்க. அப்போது இந்த ஸ்ரீ சக்கரம்ங்கிறது யாருமே கடவுளை பார்த்தது கிடையாது. ஆனால் ஸ்ரீ சக்கரத்தின் மூலியமாக கடவுளை பார்க்குறோம். சிறப்பு. அப்போ அதன் மூலியமாக தேவதையை ஆக்டிவேட் பண்ணுறோம். அதன் மூலியமாக நம்மளுடைய மூலாதாரம் பஞ்சலோகத்திலான ஒரு உடம்பு தான் இது. இங்கே எல்லாமே இருக்குது, கந்தகம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இந்த ரீதியாக ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த திதிகள் உள்ள ஒரு தேவதையை வழிபட்டால் எல்லாம் அதது இடத்துல அதது இருக்கும். நம்மளை ஒரு பாதுகாப்பான ஒரு வளையம். அப்போது ஸ்ரீ வித்யை அப்படிங்கிறது ஒரு தேவ சொல்லு. இது ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த திதிகள். அந்த திதிகளை பாதுகாக்கப்பட்டது தான் இந்த தேவதைகள். கண்டிப்பாக 15 திதிகளுக்கும் எந்தெந்த கடவுள்களை எளிமையாக வழிபடும் அப்படின்னும் 15 திதிகளும் என்ன, அது என்னென்ன வேலைகள் செய்யும், அது எப்படி நம்ம உடம்புல இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற சக்கராஸ் எல்லாம் வந்துட்டு செயல்படுத்த வைக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.